நமச்சிவாய. கோளறு பதிகம் போகிறதுக்கு முன்னாடி அதோட அமைப்பை நான் சொல்லிடுறேன். ஒரு பாடல்களிலும் 4 வரி இருக்கும். இதில் முக்கியமான வரி 3வது வரி. ஃபஸ்ட்டு வரி 2வது வரி சிவனை வாழ்த்துற மாதிரியும் வர்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். 3வது வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. அந்த ஒரு வரிக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிட்டோம்னா கோளறு பதிகத்தை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஸோ வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இது சிவனை வர்ணிக்கிறது. 3வது வரி தான் முக்கியம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே கோள்களை குறிப்பிடுறார். எந்த கோள் எந்த திசையில் இருந்தாலும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நீ சிவன் அடியாராக இருந்தால் இதெல்லாம் பற்றி கவலையே பட வேண்டாம். எல்லா நாளும் நல்ல நாள். எல்லா கோள்களும் நமக்கு சிவனை வேண்டினா அருள் புரியும். அதுதான் இதோட சுருக்கமான ஒரு அர்த்தம்.